அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பார்கவி, கன்சல்டன்ட் ஃபிசிஷியன், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ், கோயம்புத்தூர். பில்டிங் இம்யூனிட்டி. நம்ம சொல்றோம் நோய் வந்துருச்சே, ஐயோ ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சே, அதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது, தற்காத்துக்கிறதுனா முதல்ல நம்ம இம்யூன் சிஸ்டமை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சில பேர் கேள்விப்பட்டிருப்போம், அடிக்கடி அவங்க நோய்வாய்ப்படுவாங்க, அடிக்கடி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு பேசிஸ் ஏதாவது ஒரு இம்யூன் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். அப்படி சீரியஸ் இம்யூனோ டெஃபிஷியன்சி டெஃபினெட்லி நீட்ஸ் மெடிக்கல் அட்டென்ஷன். பட் அதர்வைஸ் ஓவரால் நம்ம இம்யூனிட்டியை எப்படி பூஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா நல்ல டயட்ரி ஹேபிட்ஸ். நம்ம டயட்டே இப்போ ஃபுல்லாக ஒரு டாப்ஸி டர்விக் ஆகிடுச்சு. நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்லை சில பேர் ரொம்ப கம்மி நேரம் சாப்பிட்றாங்க, மீல்ஸ் ஆல்டுகெதர் ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ அதை மாதிரி நம்ம டயட் சிஸ்டத்தையே நம்ம அஃபெக்ட் பண்ணும்போது, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமையே நம்ம ஒரு குழப்பத்துக்கு உள்ளாக்கும் போது அது ஆப்வியஸ்லி நம்மளோட இம்யூன் சிஸ்டமையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எப்படி ஒரு ஹெல்தி டயட் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்க முடியல, வெளியில் சாப்பிடாம இருக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அதோட டைம் லிமிட்டை குறைச்சிக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ், மந்த்லி ட்வைஸ் இஸ் a decent allowed டைம் ஃப்ரேம். பட் அதர்வைஸ் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்தி ஹோம் ஃபுட் சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஹெல்தி ஃபுட்னாலே போரிங், ஹெல்தி ஃபுட்னாலே டேஸ்டியாக இருக்காது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மாற்றிக்கணும். இப்போ எவ்வளவோ நமக்கு அந்த ஹெல்தி ஃபுட்டவே எவ்வளோ டேஸ்டியாக பண்ணுறதுங்கிறதுக்கு எக்கச்சக்க குக்கிங் வீடியோஸ் இருக்குது, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் என்னெல்லாம் நம்ம டயட்டில் இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, குக்கிங் இல்லாமல் ரொம்ப அதுக்கு மெனக்கெடாமல் என்ன இன்கார்பரேட் பண்ணலான்னு பார்த்தா ஹெல்தி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் சீசனல் ஃப்ரூட்ஸ் அந்தந்த சீசனுக்கு என்னென்ன கிடைக்குதோ டெஃபினட்டாக அதை வாங்கி உங்கள் ஃபுட்டில் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸில் எல்லாமே ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் சோர்ஸ், எதிர்ப்பு சத்து, ஃபைபர்ஸ், அதர் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரி வகைகள், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அது எல்லாத்துக்குமே நல்ல உடம்புல இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுற தன்மை இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஃப்ரூட்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை உங்கள் டயட்டில் ஏதாவது ஒரு ரொட்டேஷனில் சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மற்ற ஃபுட் ஹேபிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஞ்சர், கார்லிக், டர்மரிக், அதாவது நம்ம பூண்டு, இஞ்சி ஆட்டோமேட்டிக்காக நம்ம சவுத் இண்டியன் ஃபுட், மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஃபுட்டில் நம்ம சேர்த்துடணும். பட் அதை ப்ரப்போர்ஷனேட்டாக சேர்க்குறீங்களான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா பூண்டுக்கும் இஞ்சிக்குமே நல்ல இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுற தன்மை இருக்குது. அதே மாதிரி மிளகு, சீரகம், மஞ்சள் போன்ற இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபுட்டில் எப்படி சேர்க்குறோமோ அதை யோசிக்காமல், ஐயோ இதில் போய் மஞ்சள் பொடி போடணுமா, இதில் ஒரு கடுகு சீரகம் போடணுமான்னு யோசிக்க வேண்டாம். இது மூணுத்துக்குமே நல்ல நம்ம இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுற தன்மை இருக்குது. அது வெஜிடபிள்ஸ் நல்ல எல்லா காய்கறிகள்லையுமே ஓரளவுக்கு இருக்குது. எஸ்பெஷலி கீரை வகைகளில் அயன் சத்தும் நமக்கு இருக்குது, நல்ல இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுற தன்மைகளும் நிறையா இருக்குது. அதே மாதிரி வாட்டர், சம்மரில் தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாட்டர் குடிக்கணும், வின்டரில் குடிக்கக்கூடதே கிடையாது. நம்ம உடம்புக்கு அதோட தன்மை, வேர்வை வெளியேற்றத்தை பொறுத்து, நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்து டெஃபினட்டாகவே ஒரு நாளைக்கு 2 to 2.5 லிட்டர்ஸ் வாட்டர் உள்கொள்றதுனாலேயே நம்ம இம்யூனிட்டி நல்ல பில்டப் ஆகும். ஸோ நல்ல டயட்ரி ஹேபிட்ஸ், அவாய்டிங் ஜங்க் ஃபுட், ரொம்ப ஹை இன் கார்போஹைட்ரேட்ஸ், ரொம்ப எண்ணெயில் பொரிச்சது, ரொம்ப ரிப்பீட்டடாக ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றது, சில ஆப்ஸின் மூலமாக தினப்படி அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்களேன்னு டெம்ப் பண்ணி சாப்பிட்றது, ஹை இன் சுகர் அண்ட் ஹை இன் கேலோரிஸ், அது எல்லாத்தையுமே டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் ஃபுட் ரிச் இன் இம்யூனிட்டி, நான் சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்கணும். இதை தவிர ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் அ டே, அட்லீஸ்ட் 7 days a வீக்கில் அட்லீஸ்ட் 5 days, அட்லீஸ்ட் 30 minutes a day நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம மெட்டபாலிசமே ஆக்டிவாக இருக்குது, அது நேச்சுரலி நம்ம இம்யூனிட்டியே பூஸ்ட் பண்ணுது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் இம்யூன் சிஸ்டம் நம்ம உடம்புல இருந்தால் டெஃபினட்டாக நோய் எதிர்ப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும். இப்போ எளிதில் டக்குன்னு வந்துடக்கூடிய நம்மளோட ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன்ஸ், அதெல்லாம் டெஃபினட்டாக நம்ம தவிர்க்கலாம். நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், டாக்டர் விசிட்ஸை ஒரு நல்ல இம்யூனிட்டி பில்டப் பண்ணுறதன் மூலமாக டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணலாம். ஆஸ் யூ ஆல் நோ, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ வருமுன் காப்போம்.